நானும் என்னோட மகனும் கோயம்புத்தூர் லூலு மார்க்கெட்டுக்கு போயிருந்தேங்கன்னு. கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த வீடியோவில் அது நான் சொல்லலை. ஏன்னா இந்த வீடியோ வந்து அந்த பொருளை காமிக்கிற வீடியோ இல்லை கண்ணு. நான் சும்மா அடுத்த வீடியோவில் வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ நான் இப்படி சொல்லியிருக்கிறேன் ஆரம்பத்தில். பள்ளி வாழை சிக்கன் எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத நான் செஞ்சே காமிச்சிருக்கிறேங்கன்னு. நீ பாரு. அப்போ பள்ளி வாழை சிக்கன் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சு, இப்போ டேஸ்ட்டுக்காக எப்படிலாம் மாறி இருக்குது அதெல்லாமே சொல்லியிருக்கிறேன். பக்கத்துலேங்க எப்படி என்ன அவசரத்தில் வந்து சிக்கன் பண்ணுவாங்க. எல்லோரும் வந்து காட்டுக்குள்ளே அங்கே இங்கேன்னு வேலை செய்யும்போது அவசரத்துக்கு ஏதோ ஒன்று சமைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சிக்கன் எடுத்துகிட்டு வந்து 4 மிளகாய் கிள்ளி போட்டு மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை எப்போவுமே எல்லா காட்டுலேயும் இருக்குங்க. இப்போ தான் வீட்டில் வளர்த்துருக்கு நான் போராடிட்டு கிடக்கிற எனக்கு வரவே மாட்டேங்குது இந்த சிட்டியில். ஆனால் அங்கே சுற்றி எங்கே பார்த்தாலும் அந்த வேரில் உழைச்சி கிடக்கும் கருவேப்பிலை. அந்த கருவேப்பிலையை நாளைக்கு கிள்ளி போட்டு அந்த மிளகாய் கிள்ளி போட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டு அப்படியே வறுத்தெடுக்கிறதாங்க. அது வந்து ட்ரை ஃப்ரை பண்ணுவாங்க அந்த சிக்கனை. அப்படி பண்ணி தாங்க ஃபேமஸ் ஆச்சு இந்த பள்ளி வாழை சிக்கனு. இது வந்து ஹோட்டலில் வந்து டேஸ்ட்டுக்காக தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் இது பண்ணி டேஸ்ட்டுக்காக ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பள்ளி வாழை சிக்கனில் வந்து முதல்ல மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது இருந்தாவே பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை விட எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறதுக்கு தாங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ரிச்சான டேஸ்ட்டாக மாற்றிருக்கிறாங்க. எது எப்படியோ ஆக மொத்தம் நமக்கு டேஸ்ட்டான சிக்கன் கிடச்சிருச்சுங்க. எங்கள் வீட்லேயே அந்த பள்ளி வாழை சிக்கன் பண்ணலான்ட்டு நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறேங்கன்னு. எங்களுது எப்பவுமே சின்ன வெங்காயம் அதிகமாக போடும். இது 1/4 கிலோவுக்கு தானுங்கன்னு. அதனால தான் எல்லாம் இத்தினோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். நிறையாவும் போட வேண்டாம் அப்படின்ட்டு. சின்ன வெங்காயம் தீந்தும் போச்சு வேறு. சரி, அதனால தான் இந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாரு, மிளகாய், அப்புறம் இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வந்து இப்போ டேஸ்ட்டுக்காக பள்ளி வாழை சிக்கனை மாற்றிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த இத்தினோடு தேங்காய் நல்லா வறுத்து போட்டால் சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து 1/2 கிலோ சிக்கன் கறி. இதில் வந்து நான் எலும்பு தனியாக சதையை தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். அவங்க பெருசாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சொல்லி வாங்கலை. நார்மலாக நம்ம சிக்கன் கொடுங்க அப்படி தானே கொடுப்பாங்க. பள்ளி வாழத்துக்குன்னு கேட்டால் தானே அவங்க வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுப்பாங்க. சரி, கிடக்குது ஒரு பெரிய விஷயமா நானே கட் பண்ணிட்டேங்கன்னு. எனக்கு மீன் கட் பண்ணுறது, இந்த கோழி கட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும். அதனால் நானே கட் பண்ணிட்டேங்கன்னு. பாருங்கள், இப்போ ஒரு வடைச்சட்டி, நல்லா அடிகனமான வடைச்சட்டி. எனங்கிட்ட வந்து மற்றவங்க வீட்டு இருக்கிற மாதிரிலாம் புதுச்சு மாதிரி மின்ற மாதிரிலாம் கிடையாதுங்கன்னு. பழைய காலத்து சட்டி தான் நான் வச்சுருக்கிறேன். சும்மா எடுத்து போட்டு வாங்குறதுக்கெல்லாம் நான் பெரிய டாட்டா பெல்லாம் கிடையாது. எங்கிட்ட இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுவேன். இது முடிஞ்சிருச்சா இதை தூக்கி போட்டு வேறு வாங்க வேண்டியதுதான். அந்த மாதிரி சும்மா புதுசாக தினுசாலாம் எங்கிட்ட பாத்திரம்லாம் கிடையாதுங்கன்னு. இருக்கிறத வச்சு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு, எண்ணெயில் வந்து மிதக்க விடுவாங்க சிக்கனு மட்டனையும். இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அதுலேயே எண்ணெய் கொழுப்பு எண்ணெய் வந்து விடும். நான் எப்பவுமே இத்தினூண்டு எண்ணெய் தாங்கன்னு ஊற்றுவேன். அந்த இத்தினூண்டு எண்ணெயில் அந்த தேங்காயை போட்டு வறுத்துடணுங்கன்னு. செவேன்னு நல்லா அழகாக இருக்கும். நல்லா மனம் தூக்கும். பார்த்துக்கோ, வீடே ஃபுல்லாக எதுக்கு எல்லா மனமும் சேர்ந்து கிடக்குன்னு ஒரு மனம் வரும். தனித்தனியாக வறுக்கும்போது அதோட மனம் ஒன்று வரும் பாருங்கன்னு. செம்மையாக இருக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரு ஆகுறாருங்கன்னு உள்ள. இதுதான் கண்ணு பள்ளி வாழை சிக்கனுக்கு. சிக்கன் எப்படி முக்கியமோ அடுத்தது இது ரொம்ப முக்கியம். நீ அந்த எண்ணெயை பாரு கண்ணு, கலர் எப்படி மாறி கிடக்குது நீ மட்டும் பாரு. எப்படி எண்ணெயை ஊற்றிருந்து அதனுடைய கலர் எப்படி மாறுதுன்னு பார்த்தியா? அதான் சிகப்பு கலராக மாறி இருக்கும். இந்த மிளகாயில் இருக்கிற அந்த சிகப்பு கலர் தான் பள்ளி வாழை சிக்கனுடைய மெயினான ஒரு கலரு மட்டும் இல்லை, டேஸ்ட்டு. அடுத்தது வந்து வெங்காயம் வந்து எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் தீந்து போச்சு வேறு. நான் கரெக்டாக உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கணும்னு நினச்ச நேரம் சின்ன வெங்காயம் காலி. இப்போ என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நைட் ஆகி போச்சுக்கன்னு. நைட் நான் போய் வாங்கிட்டுறோம் முடியாது. அதனால என்ன இருக்குதோ அதை வச்சு நான் காமிக்கிறேன். இதில் 2 பொருள் மிஸ்ஸிங். ஒன்று சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்குது, இன்னொன்று கருவேப்பிலை. இந்த 2 மிஸ்ஸிங்கு. அதனால் என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு. இப்போ என்னென்னா, பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டேன்னா இனி அடுத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது கண்ணு. சின்ன வெங்காயத்தை நீளமாக, சின்ன வெங்காயமே வந்து குட்டி தான், அதையவே நீளமாக கட் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். அதே மாதிரி இந்த உப்பு பருப்பு செய்வாங்க கண்ணு. எங்கள் ஊரில் சனிக்கிழமையான உப்பு பருப்பு செய்வாங்க. அந்த உப்பு பருப்பு, அது மட்டும் இல்லாமல் வாழைப்பூ பொரியல், அப்புறம் ரசம், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சனிக்கிழமை காகத்துக்கு படைப்போம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அந்த உப்பு பருப்பில் தான் அந்த சின்ன வெங்காயத்தை 2ஆக வெட்டுவாங்க. அதாவது நேராக நெத்துக்குத்தில் 2ஆக வெட்டுவாங்க. இது வந்து நீளமாக 2ஆக வெட்டணும் இந்த சிக்கனுக்கு. அப்படி வெட்டி தான் இப்போ நான் போட்டிருக்கிறேன். புரிஞ்சுதான்? இது கூட இன்னொரு டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு 4 நடக்கடலை பருப்பு வறுக்கும்போது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நல்லா வறுத்துருக்குதான்னு பாருங்கன்னு. அப்படி கலர் மட்டும் சிகப்பாக மாறிக்கிட்டே வரும். எந்த ஒரு சிக்கன் கறிக்குங்கன்னு கேட்டுக்கோ, டேஸ்ட் நல்லா சூப்பராக வரணும்னா நீ வந்து எதையுமே மைய அரைச்சி போடுவேன். அது எதுக்கு மைய அரைச்சி போடணுன்னு ஒன்று இருக்குது.
ஒவ்வொன்றுக்கு தட்டி போட்டால் தான் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோ. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா போதும். நிறைய பேர் காரம் வேணா அதிகமாக சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் ஒரு வாண்டு இருக்குது, அது காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற வாண்டு. ஸோ அதனால் நான் பச்சை மிளகா ஒன்று போட்டேன். இஞ்சி பூண்டு புதினா இருந்து போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கிட்ட இல்லை, அது நீங்கள் போட்டிங்கன்னா எந்த ஒரு மட்டன் சிக்கன் குழம்புக்கும் புதினாவை போட்டிங்கன்னா அதோட வாசனையே தனி. சரி, இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இனி அடுத்த ஹீரோ நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம் உள்ள. யார்? சிக்கன். இந்த சிக்கன் வந்து ஏன் இப்படி கிடக்குதுன்னு நீ நினைக்காத. லைட்டாக மஞ்சத்தூள் உப்பும் போட்டு தடவி வச்சுருக்கிறேன் நான், பார்த்துக்கோ. இந்த மஞ்சத்தூள் வந்து நான் கடையில் வாங்கினது கிடையாது. நான் வந்து விரலி மஞ்சள் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு எங்கள் ஊரில் அரைச்ச மஞ்சத்தூள் இது. ஆனால் ஒவ்வொரு மஞ்சத்தூள் வந்து லைட் மஞ்சள் கலரில் இருக்கும். எங்களுக்கு இது போட்டு பெரட்டணுங்காட்டி வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சிகப்பு கலரில் தெரியுதுங்கன்னு. ஆனால் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு பெரட்டி வச்சுருக்கிறேன் நான், பார்த்துக்கோ. நல்லா இது பெரட்டும் போது என்ன ஆகுன்னா அந்த சிக்கன் வந்து அப்படியே வேகும். அந்த எண்ணெய் வந்து ஒவ்வொருத்தரும் மிதக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க. வேண்டவே வேண்டியதில்லை. சிக்கன்லேயே கொஞ்சம் கொழுப்பு இருக்கும், அது கரைஞ்சே எண்ணெயாக மாறிக்கும். புரிஞ்சுதா? அப்படியே எண்ணெய் மாறினாலும் தேவையே இல்லை. எண்ணெய் அதிகமாக அது உடம்புக்கு நல்லதும் கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், கடலை இருக்கு இல்லையா, நடக்கடலை நல்லா வெயில் டைமில் வாங்கி காய வச்சு அரைச்சிக்குவோம். அப்போ வந்து இந்த புண்ணாக்கு தனியாக கடலை எண்ணெய் தனியாக கொடுப்பாங்க. நாங்கள் அடிக்கடி அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்கன்னு கடையிலலாம் பேக்கெட்டாக வாங்குறதே கிடையாது. அப்படி வாங்கினாலும் எங்களுக்கு சேர்றதில்ல. முதல்லேருந்து அந்த காலத்துலேருந்து எங்களை அப்படி பழக்கி வச்சுட்டாங்க. சரி, என்னென்ன மாற முடியுமோ அதை மாற்றிக்க தான் ஆகணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் என்னென்னலாம் நம்மளால் முடியுமோ அதை நம்ம மாற்றிக்க வேண்டியதில்லை. அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா கண்ணு? இப்போ இதில் உனக்கே தெரிய கண்ணு, நான் எந்த ஒரு பொடியும் போடல. மஞ்சத்தூள் மட்டும் அந்த சிக்கனில் போட்டு பரட்டி வச்சுருந்தேன். நீ கடைசியில் கலரப்பார் எப்படி மாறுதுன்னு. அது எதுக்கு, என்ன காரணம்னா, இந்த சிக்கன் நம்ம கிளற என்ன ஆகும்னா அந்த மிளகாயில் இருக்கிற சாறு வந்து வெளியே வந்து அந்த சிக்கன் கூட கலங்கும். சரியா? கலக்கும் போது அந்த மிளகா வந்து நசுக்கப்படுது இல்லையா, அப்போ அதில் இருக்கிற சாறு வந்து லைட்டாக வெளியே வரும். லைட்டாக நசுக்கப்படும் போது வெளியே வரும். அந்த சாறு வந்து இந்த மிளகாயில் கலக்கும். உப்புலேருந்து எல்லாமே போட்டாச்சு. நான் பத்தலினா இத்தனோடு ஒன்று போடுவேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி இது பண்ணி மூடி வச்சிரோன்னு அதுவே தண்ணி விடும். தண்ணியெல்லாம் ஊற்றவே வேண்டியதில்லை. வேணா உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினச்சா ஒரு 1/4 டம்ளர் இல்லாட்டி 1 டம்ளர் சின்ன டம்ளர்னு ஊற்றிக்கலாம். தப்பே கிடையாது. நல்லா வெந்து சாப்பிட்டா தான் எதுவுமே நல்லது. பட் எனக்கு வந்து நான் இதிலேயே தண்ணி விட்டதுனால, தேவையான அளவு தண்ணி இதிலேயே வந்ததுனால நான் ஊற்றிக்கல. சரியா கண்ணு? ஒவ்வொரு சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றுறதெல்லாம் வரும். ஆனால் எந்த ஒரு இதுவுமே நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. அரை வேக்காட்டோடு அதையும் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி மென்னும் சாப்பிடுவோம். ஒவ்வொருத்தரும் ஆக்கப்பறக்க அவசர பறக்க எல்லாம் முழுங்கிட்டு ஓட வேண்டியது. அளவாக சாப்பிட்டாலும் தயவு செஞ்சு மென்று முழுங்குங்க. நம்ம வயிற்றுக்கு எக்ஸ்ட்ரா வேலையை வச்சிடக்கூடாது. புரிஞ்சுதா? உள்ளே அனுப்பும் போதே நல்லா மாவு மாதிரி அமுச்சிருங்கோ. அதோட வேலையை அது பார்த்துக்கு வயிறு. புரிஞ்சுதா? முதல்ல சிக்கன் போடும்போது என்ன கலரில் இருந்துச்சு, இப்போ என்ன கலரில் மாறி இருக்குன்னு பார்த்தியா கண்ணு? இதுதான், இந்த மாதிரி தான் செய்யணும். இன்னும் கலர் வரும் ஒரு சிலரோடது. எதனால் அப்படின்னா, ஒன்றா மிளகா ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க. அவங்க வந்து காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களா இருக்கும். இன்னொன்று, நமக்கு கிடைக்குது காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லையா, அதுவும் கூட ஏற்றுக்கலாம் கண்ணு. கலரு பொடியை போடுவாங்க பாருங்கள். அது என்னத்துக்கு அது போடுறாங்கன்னு தெரியல. சாப்பிடணுன்னு ஆசையாக பண்ணுற ஒரு பொருளை அது என்ன கலரை போட்டால் தான் சாப்பிடுவாங்களா? எப்படி இருந்தாலும் அது சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ இதை நான் எந்த கலரும் போடல, மஞ்சத்தூள் மட்டும் இதனோடு போட்டிருக்கிறேன். மிளகாயோட அந்த கலர் தான் கண்ணு. இதுதான் நேச்சுரல் கலர். புரிஞ்சுதா? வேணால் கொஞ்சம் மிளகாத்தூள் வேணும் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் கலர் வேணும். யாராவது உரம்பரை எது வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா கலராக தெரியணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த கலர் பொடியெல்லாம் எதுவும் போடாதீங்கன்னு, உடம்புக்கு நல்லதே கிடையாது. இதில் வந்து கருவேப்பிலை, புதினா, நிலக்கடலை கொஞ்சம், இந்த நிலக்கடலை சொல்லுவாங்களே வறுத்துக்கடலை, அதெல்லாம் தாளிக்கும் போது போட்டிங்கன்னா இன்னுமே செம்ம டக்கராக இருக்குதுன்னு. ஆனால் ஒரிஜினல் பள்ளி வாளையத்தில் வந்து இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் காட்டுக்குள்ளே வந்து அவசரத்துக்கு சமைச்சு சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்றது. இதில் வந்து ஒரு இது என்னென்னா, எங்கள் ஊர்லேயும் நடக்கும். எங்கள் ஊரில் காட்டில் எப்படி நடக்கும்னா, எங்கள் காட்டை ஒட்டியே வாய்க்கால் போகுதுங்கன்னு. நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் ஸ்நாக்ஸே மீன். நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், யாராவது பார்த்துருந்தீங்கன்னா பாருங்கள். எங்கள் ஸ்நாக்ஸே வந்து மீன் தான். எப்படின்னு சொல்கிற கேட்டுக்கோங்க. ஒரு டப்பா ஒன்று நாங்கள் மரத்தில் வந்து கட்டி தொங்க விடுவோம். அந்த டப்பாக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த சின்ன பாட்டில் இருக்கும்போல, பன்னீர் பாட்டில் மாதிரி, அந்த பாட்டிலில் எண்ணெய் இருக்கும். அப்புறம் ஒரு காகிதத்தில் உப்பு கொஞ்சம் வச்சுருப்போம். ஒரு காகிதத்தில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் வச்சுருப்போம். மஞ்சத்தூள் கொஞ்சம் வச்சுருப்போம். 4 வரமிளகாய் வச்சுருப்போம். ஒரு சில பேர் வந்து அந்த செடியிலேயே பச்சை மிளகாய் இருக்கும், அதை கிள்ளி போட்டு கூட செய்வாங்க. பழுத்த மிளகாய் கிள்ளி போட்டு கூட செய்வாங்க. இது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
மீன் பிடிப்போம். கிடச்சிது அந்த ஆரா மீன் இதெல்லாம் சேத்துல நல்லா ஈஸியாக கிடைக்கும் எங்களோட இதில். ஆரா மீன் அது இதுன்ட்டு. என்ன பண்ணுவோம், பிடிச்சிருச்சு கிடச்சிருச்சு அப்படின்னா அப்போ எங்களுக்கு சொர்க்கம்தான். நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போயிருப்போம் தெரியுமா? நேராக தூக்கு போசியில் மோர் போட்டு நல்லா தயிர் சாதமாக நல்லா கரைச்சி கொண்டு போயிருப்போம், புழுதண்ணி மாதிரி. அதுக்கு இந்த மீனை அப்படியே கட் பண்ணி அங்கே இருக்கிற அந்த கல்லை கூட்டி அங்கே இருக்கிற அந்த காஞ்ச விறகை பற்ற வச்சு நல்லா சுட்டு, நாங்கள் இந்த பொருளெல்லாம் மரத்தில் தொங்கிட்ருக்கோம் பாருங்கன்னு அதையெல்லாம் எடுத்து போட்டு சுட்டு அப்படியே அந்த பழைய சோத்துக்கும் அதுக்கும் அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும் வேலையெல்லாம் செஞ்சு கலப்பில். சரி கண்ணு, இவ்வளோ நேரம் என் பொறுமையாக வீடியோ பார்த்தீங்க. பள்ளி வாழைய சிக்கனும் எப்படி ஆயிருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்ணு, உண்மைக்குன்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு. இந்த யூடியூப்னால் நிறையா பேர் முன்னேறிக்கிறாங்கன்னு, பாமர மக்கள்னா நாங்களும் கொஞ்சம் முன்னேறிக்கிறோம். தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கொஞ்சம் அமுத்தி விட்ருக்கண்ணு. பிடிச்சதுன்னா ஒரு லைக்கை போடுக்கண்ணு. நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல் அதிகமாக பேசியிருந்தேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் என்னை தப்பாக எதுவும் பேசலக்கண்ணு, உணவை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணு. நான் ஏதாவது குறைபாடு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரட்டுமா கண்ணு?